எல்லாமே நான் போகிறேன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வசிமில் இந்தோனேஷியாவில் பார்த்திங்கன்னா பார்ட் 3 ஆக்ஷன் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். வாங்க கேரியருக்குள்ளேயே போயிடுவோம். கேரியருக்குள்ளே தான் போகிறேன். ஸோ வந்து எப்படின்னா ஆட் போடுவாங்க, ஆட் முடிஞ்சோடனே கண்டினியூ பண்ணுறேன். பார்த்திங்கன்னா வண்டி ஆக்ஷன் அவன் வந்து எப்படி நிறுத்திருந்தோமோ அதே மாதிரி தான் ஆக்ஷன் அவன் வந்து வண்டி நின்றுட்டே இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வந்து ரிவர்ஸுக்கு போய்க்கலாம். ரிவர்ஸ் விட்டுட்டு பீம் வச்சுக்கலாம். பீம் பார்க்கிங் மசாலு வந்து லைட்ஸு. ஸோ வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். நல்லா பின்னாடி போயிட்டே இருக்குடா ஒன்றும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பஸ்ஸு வரக்காக எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த கேப்பில் ஆக்சுவலி நம்ம பஸ் எடுத்துகிட்டு ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி திருப்பவே முடியாது. ஒரு ரிவர்ஸ் வந்து இவ்வளோ பெரிய பஸ்ஸையே திருப்ப முடியும். ஒரு லைட்டாக இடிக்கிற மாதிரி போகுது. இன்னொன்று இப்படி திருப்பும்போது இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இடிக்கிற மாதிரி தான் இருக்குது. நான் எப்படிதான் போவேன்? இன்னும் முடியலையேடா. டப்பூச்சி ட்ராவல்ஸ் அப்படியே பின்னாடி வந்துட்டேன். இங்கிட்டு போகாதடா. ஓகே மழையே வந்துச்சு. அவங்க நனைஞ்சிட்டு இருக்கானுங்க. என்னடா இது பஸ் இன்னும் வர மாட்டேங்குதுன்னு இருக்கானுங்க. இப்போ வந்துச்சு பாடுறா. ஃபுல்லாக ஏறுறாங்க. அப்படியே நம்ம ஸ்கிப் பண்ணிட்டேன். பாருங்க அப்படியே போட்டாச்சு. இது லோ பீம் வச்சாச்சு. வந்து நான் அந்த பெரிய மேப் முடிச்சிடும். ஓ மை காட், என்னடா அது ஸ்டார்டிங்கே அவனை வந்து இடிச்சது. ஸ்டார்டிங்கு யாருமே வந்து இடிக்கலையே. 99 வந்துச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வண்டி எடுத்துகிட்டு சல்லுன்னு கிளம்பிட வேண்டியதான். அந்த பார்த்து டேமேஜ் ஏதாவது ஆச்சு டேஞ்சர் மோடுக்கு போயிடுவேன். அன்றைக்கி அப்படி தான் ஃபஸ்ட்டு பார்ட்டு டேஞ்சர் மோடுக்கு போய் என்னென்ன கூத்து நடந்துச்சு. வண்டி பார்த்து நம்ம வண்டி. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 100K சேலஞ்ச். ஸோ வந்து யாரும் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து யாரும் குறைஞ்சிருக்கீங்க. நான் பார்த்தேன் 12 இருந்துச்சு, இப்போ 11 ஆயிடுச்சு. ஸோ வந்து ஆட் போடுவாங்க. ஆடு முடிஞ்சோடனே கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஹில்ஸுக்கு கொண்டு வந்து விட்ருக்காங்க. ரோடு ரொம்ப குறுங்கலாக இருக்குது. எனக்கு ஓட்டுறதுக்கு கரெக்டாக வருமானே தெரியலையே. இவங்களை எதுக்குடா வைக்கிற? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மாறனே என்னாச்சு? யாரும் வரல. ஓஹோ எவன்டா அவன் நம்மளே ஓட்டை எடுத்துகிட்டு போகிறது? இப்போ பாருங்க வச்சுனாரு வில்லு அரிச்சன்ட்டு சொல்லணும். பாட்டு பாடிட்டே நான் ஓட்டணும். கரெக்டாக அந்த பெண்டில் இது பண்ணிடுவோன்னா உண்மையோட இவ்வளோ பெரிய பெண்டு வருது. ஓவர்டேக் எடுத்துருவோம் லாய்க்காரா. ஸோ இதுக்கு தான் வந்து அவனை பில்டப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க போல். ஸோ அவனை வந்து கரெக்டாக நம்ம அப்போவே ஸ்லோ பண்ணியிருக்கணும். ஸோ வந்து இடிச்சு விட்டோம். பரவாயில்ல.
ஹில் ஷாட் இருக்குது, சுத்தமாக ஏறவே இல்லை வண்டி. ஏற மாட்டேங்குது கேஸ். ஏறு 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 ஏறு, வண்டிக்கு பவர் பத்தலை. கிட்ட தட்ட 6 வீல் வச்சுருக்க வண்டி இப்படி திணறுதுன்னா 2 வீல் வச்சுருந்ததுல முதல்ல அது எந்த அளவுக்கு திணறி இருக்கும். பண்ண மாடிஃபிகேஷனுக்காகவே பா சாமி முடியலை. வண்டி ஏற மாட்டேங்குது. ஓமேகாட் ரொம்பவே ஸ்லோவாக போயிட்டுருக்கு. இங்கே வேறு டைம் வேறு ஓடிட்டே இருக்கு. ஓமேகாட் ஹோண்டா சிட்டி கம்முன்னு போங்க. ஆமாம் புதுசாக இப்போ ஹோண்டா சிட்டி வந்து ஃபேஸ் லிஃப்ட் ஆகிருக்கு போல். செம்மையாக இருக்குது ஃபேஸ் லிஃப்ட்டு ஹோண்டா சிட்டி. வேறு லெவலில் இருக்குது. ஓமேகாட் இந்த ஸ்லோப்பில் ஏறிடுவேனா? பேடு வண்டி ஸ்பீடு அள்ளுதான், அள்ளவே இல்லை, மெதுவாக ஆமையாட்ட போயிட்டுருக்கு. பாருங்க வண்டி ஏறவே மாட்டேங்குது, ஒன்றும் மாட்டேங்குது. இது வேறு கொம்பன் பஸ் வேறு, இது நம்மளோடது. இது கருப்பு ட்ராவல்ஸ். கருப்பு என்னாச்சு? ஏறுங்க வண்டி. கருப்பு ட்ராவல்ஸுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே, ஏற மாட்டேங்குது. இவன் என்ன நம்ம ஏதாவது சைடு எடுத்துகிட்டு போயிடான். டே அவனைத்தான் அவன் சைடு எடுக்கணும். இவங்க ஸ்லோப்பாகவே கொடுத்துருக்காங்காட்டி வண்டி ஏற மாட்டேங்குது. பக் ஆயிடுச்சு. என்ன கேசாச்சு? மேட்டில் ஏற்றவே முடியலையே. வேறு மலைப்பகுதி. இதே ஸ்பீடாக போனோம்னு வச்சுக்கோங்க, அப்படியே இதே மாதிரி ஒரே ஒரு டேர்னிங்கில் பேரியர் ஈடு வைக்கலன்னு அப்படியே மலையிலேருந்து கீழே விழுக வேண்டியதுதான். அன்றைக்கி என் ஃப்ரெண்டு இதே மாதிரி தான் பேரிகார்டு வைக்காத இடத்துல கரெக்டு இதே மாதிரி போயிட்டு இதே மாதிரி இப்படியே போடாமல் பாருங்க. கரெக்டாக ஒரே ஒரு இனவாக்காரன் வந்து இனவாங்கிற மாதிரி ஒரு பஸ்காரன் வந்து மிந்திட்டானாம்மா. அவனை மிந்திட்டு நம்மளே மாதிரியே போயிட்டு இதே மாதிரி டிஃப்ட் அடிச்சுட்டு சல்லுன்னு போய் ஓண்டோம். நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ட்ரிஃப்டிங் தான், ட்ரிஃப்டிங்லேயே தான் இருப்பாப்புல. அந்த இனோவா கார்காரனே அங்கே போய் டூர் போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டான் போல். அவனோட கார் பார்த்தீங்கன்னா மறுபடியும் போகுது. அங்கே போய்ட்டு இது யூடிங்கே எடுத்துருக்கான். என்ன பண்ண ஒன்று. ஓ மை காட். பார்த்தீங்கன்னா வண்டி வந்து லைட்டாக அடி வாங்கியிருக்காங்காட்டி வந்து நான் வந்து கரெக்டாக வண்டி ரிப்பேர் பண்ணிட்டு வரேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து வண்டி வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் நல்லா ஸ்பீடு போவாப்புல. ஸோ வந்து நாம் கரெக்டாக ஓட்டினா தான் வண்டி கரெக்டாக போகும். ஓ சாமி. வண்டி பாருங்க இப்போ பளிச்சுன்னு இருக்குது. ஸோ வந்து ஒரு கொஞ்சம் தூரம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் தூரம் வந்துட்டு ஏதோ ஒரு ஆர்ச்சுக்குள்ளே திரும்புது. பார்ப்போம். சரி கைஸ் கரெக்டாக மேப் வந்தோடனே கண்டினியூ பண்ணிடுறேன். கைஸ் பார்த்திங்கன்னா எங்கெங்கேயோ போகுது மேப்பு. வந்து தூரத்தில் போய் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா முடிய போகுது. ஸோ வந்து நெக்ஸ்ட் மேப் வந்தோடனே கண்டினியூ பண்ணுறேன். பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்க வழியிலே வந்து ஒரு செமையான சம்பவத்தை பண்ணி விட்டாச்சு. இந்த அப்படியே ஹேண்ட் பிரேக்கை போட்டு இறங்கிட்டு போய் பார்ப்போமா. ஸோ வந்து இவனை வந்து ஒரு அடி. ஓகேவா, இவன் ஒரு அடி, இந்த ஃபார்ச்சுனர் ஒரு அடி.
அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இவன் ஒரு அடி அங்கேருந்து வந்து ஒருத்தன் வந்து கரெக்டாக சைடு எடுத்தேன். இவன் வந்து அதே இடத்துல தான் நிற்கணும். அப்படியே வந்தான். ஓகேவா? அப்படியே வந்தங்காட்டி நான் என்ன பண்ணிட்டேன், அப்படி பூந்து ஓலன்னு பார்த்தா கரெக்டாக வந்து நல்லாவே கிட்ட வந்துட்டான். அப்புறம் நான் திரும்புகிறேன், பார்த்தா இந்த இடத்துல வந்து முட்டுறேன். கரெக்டாக இந்த இடத்துல வந்து மறுபடியும் இப்படி திருப்பினா இவன் கரெக்டாக கிட்ட வந்துட்டான். அதுக்கப்புறம் பின்னாடியே வந்து இவன் மேலே முட்டிடுச்சு. இவன் மேலே முட்டானு இவன் மேலே முட்டிடுச்சு. ஓகேவா? அடுத்து அங்கேருந்து வரும்போது இவன் மேலே அடிச்சிட்டேன். ஸோ வந்து அதனால தான். ஸோ வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஆக்சுவலி மறுபடியும் வந்து வண்டி வந்து ரிப்பேரானு கேட்டிங்கன்னா எஸ். அப்படியே ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு கரெக்டாக பண்ணிடுங்க. கரெக்டாக கிட்ட ஒன்று கடையில் இருக்க ஏதாச்சும் சொல்லுவாங்க போல். ஆனால் நான் என்ன பண்ணணும், நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நம்ம நல்லாவே பின்னாடி வந்தாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிவடைகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கலாம். பாய்.